தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி. இவர் வந்து வன்னை ரவி. மக்கள் முன்னாடி இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போராட்ட நாயகன் சொல்லுவாங்க. போராட்டம் மூலமாகவும் வந்து மக்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுவார், சட்டம் மூலமாகவும் பூர்த்தி பண்ணுவார். அண்ணா வணக்கம். 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 எப்படிலாம் போயிட்டு இருக்கோங்க முன்னணி இயக்கம்? மிக சிறப்பாக தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுச்சியோடு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு விஷயங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து தேவை அப்படின்னா, இன்னைக்கு சாமானிய மக்களால் வந்து எந்த விஷயங்களும் பண்ண முடியல. இன்னைக்கு அண்ணன் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போராட்டம் எப்படின்னா, இன்னைக்கு வந்து எனக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கல. எனக்கு தெரியாத விஷயங்களை வந்து நீங்கள் அந்த சட்டம் மூலமாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து அரசியல் சூழ்நிலைகள் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிகள் ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது. ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ கொரோனா பீரியட் அப்படின்னு வரும்போது, அந்த கொரோனா பீரியடில் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, மிக மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் வந்து இன்றைக்கி நிலவிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொரோனா அப்போ நீங்கள் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? அதிமுக சப்போர்ட் பண்ணலை. அதிமுக வந்து எதிர்த்து தான் இப்போ சொல்கிறேன் நான். அதிமுக முன்னாடி வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்கிறீங்க, இப்போ நல்லா இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது இருந்த இந்த கொரோனா டைமில் வந்து சரியாக அதை கையாளலை. ஆனால் இவர்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டராக இருக்கட்டும், பராமரிப்பாக இருக்கட்டும், ஒரு மருத்துவ உதவிகள், இதெல்லாம் வந்து சரிவர அந்த டைமில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாதம் இது சரியாக நடந்துக்கிட்டு இருந்தது. அதன் பிறகு இவர்கள் கவுன்சிலர் எலெக்ஷன் நடத்தினாங்க. கவுன்சிலர் எலெக்ஷன் நடத்தினதுக்கப்புறம் கவுன்சிலர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொள்ளைக்காரர்களாக மாறி மக்கள்கிட்ட வந்து பணப்பறிப்புகளில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உள்ளாட்சி எலெக்ஷன்ஸை மட்டும் சொல்கிறீங்க. இப்போ இருக்க எம்எல்ஏஸ்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. உள்ளாட்சியிலேருந்து ஒரு நல்லாட்சியை தொடங்கணும் இல்லைங்களா? நல்லாட்சியை தொடங்கலை. இதனுடைய பிரதிபலிப்பு அப்படியே எம்எல்ஏவாக இருக்கட்டும், மற்ற துறைகளாக இருக்கட்டும், அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா, ஒரு ஊழல் கரைபடிந்த மந்திரிகளை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இடி ரைடு வந்து உங்களுக்கு தெரியும், பல மினிஸ்டர்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதனுடைய சூழ்நிலையில் உள்ளே போனார். அதுக்கப்புறம் வந்த உடனே அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. பல மந்திரிகளுக்கு இடி ரைடு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதை எப்படி நீங்கள் சப்போர்ட்டாக நம்ம பேச முடியாது. இப்போ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு, அதே மாதிரி பல ரேப் வந்து இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வரப்போ நம்ம மாண்புமிகு வந்து அப்பாவும் இருக்காங்களா ஸ்பீக்கர், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி ஞானசேகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்கிறது அவர் எடிட் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஞானசேகரன்றவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அவர் அடிப்படையில் ஒரு உறுப்பினராக இருக்கார். உறுப்பினராக இருந்து செயல்பட்டிருக்கார். பல நிகழ்ச்சிகளில் அவரை காண முடியுது. அவர் திமுக ஆதரவாளர் அப்படின்றதில் வந்து மறுக்கிறதுக்கு இங்கே இடமே இல்லை. அப்போது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு இவர்கள் ஏன் முயலணும்? ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் வந்து உடனடியாக வெளியே வருது. அவங்களுடைய குடும்பங்களையே மிரட்டுற அளவுக்கு அவங்களுடைய தகப்பனார் பெயர்லேருந்து, அம்மா பெயர்லேருந்து, அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த எஃப்ஐஆரில் வந்து வெளியே வருது அப்படின்னா, அது கோர்ட்டே கண்டனம் தெரிவிச்சிருக்குல்ல. 25 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு தானே இன்றைக்கி வந்து காவல்துறையும் சட்டம் ஒழுங்கும் இன்றைக்கி சீர்கெட்டு போயிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம பார்க்கணுமா இல்லையா? அது ஒரு அக்யூஸ் அவர் வந்து நீதிமன்றத்தாலேயும் மக்களாலுமே வந்து ஒரு அக்யூஸ்ன்றது நிரூபிச்சிட்டாங்க ஞானசேகரன். அதை போயிட்டு நம்ம சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து டீபோர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம இந்தியர்ஸை வந்து டீபோர்ட் பண்ணுறாங்க. அதையே சட்டமன்றத்தில் வந்து பேச மாட்டேங்கிறாங்க எந்த அமைச்சருமே. அது எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? உங்களோட பார்வையில் இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்களை வந்து இன்றைக்கி நாடு கடத்துறதுக்கு ஒரு விமானத்தின் மூலமாக, அவருடைய இராணுவ விமானத்தின் மூலமாக எடுத்துகிட்டு போய் காலில் விலங்கு போட்டு கையில் விலங்கு எடுத்து போய் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு மிக மோசமான சூழ்நிலை. உடனடியாக கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் நம்முடைய மத்திய அரசு.
அப்போ மத்திய அரசு இதை வந்து இது கண்டனத்தை தெரிவிக்கலை அப்படின்னும் போது ஒரு பயத்தினுடைய காரணமாக தான் அந்த வேலையை செய்கிறாங்கன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டிலேயே வந்து சட்டசபையில் கூட அதுக்கு நம்ம குரல் கொடுக்க முடியல அப்படின்னா அப்போ எந்த அளவிற்கு ஒரு பலகீனமான ஆட்சி மத்தியிலையும் இருக்குது, மாநிலத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து அவர் பூஜைலாம் பண்ணாங்க. ஏன்னா வந்து மோடி சாருமே ட்ரம்ப்புமே வந்து நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ட்டு. இன்னைக்கு அந்த டீபோர்ட் பண்ணது இந்தியஸ் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அவமானமாக பார்க்குறாங்க. பல பத்திரிகைகளை வந்து கட்டுரைகள் வந்து இது மிகப்பெரிய அவமானம். இந்தியா கிட்ட வந்து ஒரு விமானம் கூட இல்லையா, அவங்க வந்து ஒரு என்ன தீவிரவாதியா, அவங்க ஒரு டீபோர்ட்டை அவங்களோட இது முடிஞ்சு போச்சு, அவங்கள அனுப்புறதுனா இப்போ எல்லாருமே பயப்படுறாங்களே இன்னைக்கு. அதுதான் வந்து நீங்கள் உங்களோட பார்வைகள் எப்படி இருக்குது? இந்தியா கிட்ட அந்த விமானம் கூட இல்லைங்களா? இன்னைக்கு கேட்டால் நாங்கள் தான் வந்து நம்பர் 1ன்னு சொல்கிறாங்க இந்தியா கண்ட்ரிஸ். இந்தியாவில் விமானங்கள் இல்லையா அப்படின்றது இல்லை. ட்ரம்ப் வந்த உடனே இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது வந்து ஒரு புதுசான விஷயம் இல்லை. அவர் கடந்த ஆட்சியில் இருக்கும்போது கூட அதிரடி விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணார். அதே போல் தான் இப்போது அவர் செய்கிறாரு. ஆனால் மோடி அவர்கள் வந்து மிக நெருக்கமான நண்பர் அப்படி, ட்ரம்ப்புக்கு மிக நெருக்கமான நண்பர் அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஒரு தொலைபேசியாவது பேசி நாங்கள் எங்களுடைய விமானத்தில் எங்களுடைய மக்களை வந்து நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, ஜெய்சங்கர் வந்து உடனடியாக அதுக்கு பேசியிருக்கணும். அதுக்கு பேசி அதுக்கு தீர்வு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய குடிபெயர்ந்தவர்களை, அதாவது குடிபெயர்ந்தவர் ஆமாம், விசா பர்மிட் இல்லாமல் அங்கே தங்கி இருக்கிறவங்கள அந்த மக்களை வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்திய அரசாங்கத்துக்கு உண்டு அப்படின்றத நான் சொல்கிறேங்க. சார், இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் முன்னாடி வந்து பேசும் பொருளாக இருக்கிறது வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள், அவரோட வந்து அரசியல் பயணம். இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா 70 ஆண்டுகள் வந்து திராவிட ஆட்சிகள் போதும், இன்னைக்கு இவர் வந்து எதனா பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு பேசும் பொருள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மக்களுக்கு முன்னாடி கேட்குறப்ப அவர் டெபாசிட் வாங்குவாரான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 தொகுதினாங்க, 30 தொகுதினாங்க, இன்னைக்கு அவர் தான் சிஎம்னு சொல்கிறாங்க. உங்களோட பார்வைகள், இன்னைக்கு அவர் வந்தாருன்னா மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து பழைய மாதிரி காமராஜர் ஆண்டா மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பண்ணுவாருங்களா? காமராஜருக்கு ஒப்பீடு பண்ணி நம்ம நிச்சயமாக யாரையுமே கொண்டு வர முடியாது. ஏன்னா காமராஜர் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காரு. இல்லை, காமராஜர் ஃபோட்டோ வச்சிருக்கிறதுனாலே காமராஜர் ஆட்சியை கொண்டு வந்துடுவோன்றதில்ல. காமராஜருக்கு காமராஜர் தான், ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும், ஒரு ஜெயலலிதா தான் இருக்க முடியும். அதுபோல் இன்றைக்கி விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார். அவர் ஒரு தமிழகத்தில் மட்டும் கிடையாது, பிற மாநிலங்கள்லேயும் அவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டெல்லாம் விட்டுட்டு ஒரு 300 கோடி ரூபாய் வியாபாரத்தை விட்டுட்டு இன்றைக்கி மக்கள் பணியாற்றணும்னு வரார். அவர் ரொம்ப ஏஜ் ஆகி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கமலஹாசனோ ரஜினிகாந்தோ அந்த ஏஜில் 70 வயசில் வந்து அரசியல் ஆரம்பித்து மக்கள் பணி செய்வேன்னு சொல்லாமல் ஒரு 50 வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து அதை செய்கிறாருன்னா நம்ம நிச்சயமாக வரவேற்கணும். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 60-70 ஆண்டுகள் வந்து மாறி மாறி இந்த திராவிட இயக்கங்கள் தானே வந்திருக்கு. ஊழலையும் லஞ்சத்தையும் பார்த்து ஓய்ந்து போன இந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காருன்னா நிச்சயமாக வரவேற்கணும். அது இப்போ காமராஜர் ஆட்சி வந்து நீங்கள் யாருமே, ஏன்னா அது மக்கள் முன்னாடி இருக்குது, காங்கிரஸ் ஆளுங்களே வந்து அவங்களே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க காமராஜர் ஆட்சி நாங்கள் கொடுப்போம் முடியாது. காமராஜருடைய ஆட்சின்றதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு 50 கோடி ரூபாயில் ஒரு பட்ஜெட்டை போட்டவர். பட்ஜெட்டை போட்டது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஆண்டுகள் அவருடைய ஆட்சியில் 9 அணைகளை கட்டியிருக்காரு, 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிகளை நிறுவினார், ஒரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் பல தொழிற்சாலைகளையும் தொழிற்பேட்டைகளையும் உருவாக்கினவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தலைவர் அவர். அந்த தலைவர் வந்து மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை இறக்குற வரைக்கும் பண்ணவர். அப்படிப்பட்டவரை வந்து நம்ம வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறது வந்து அவரை வந்து அவமரியாதை பண்ணுற மாதிரி தான் அது நான் நினைக்கிறேன். இன்னைக்கு காங்கிரஸை வளர்த்தது வந்து காமராஜர் ஐயான்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து ஊழலில் வந்து பெருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க. சிதம்பரத்துலேருந்து இன்னைக்கு வந்து வழக்கே இருக்குது, யாருமே வந்து கொலை பண்ணிட்டுலாம் உள்ளே போகல, ஊழல் பண்ணிட்டு உள்ளே போயிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் பற்றி? ஊழல் பண்ணிட்டு உள்ளே போனாங்கன்னு சொன்னால் எதுவுமே நிரூபிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. ஊழல் செஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்கிறேமே தவிர அதை நிரூபித்து இப்போ நீங்கள் சொல்கிற அதே சிதம்பரம் வந்து என்ன ஊழல் செஞ்சிட்டாரு அப்படின்றதுக்காக தண்டனை பெற்றிருக்காருன்றதை நம்ம பார்க்கணும். அப்படி எதுவுமே இல்லையே. இப்போ ஒருத்தர் மேலே வந்து ஒருத்தர் எஃப்ஐஆர் போட்டுட்டாலே அவர் வந்து குற்றவாளின்னு ஆட முடியாது.
அதை நிரூபித்தா மட்டும்தான் அவர் குற்றவாளி. சார் நீங்கள் வந்து வழக்கறிஞர், அதனால வந்து நீங்கள் வந்து சட்ட ரீதியாக பேசுறீங்க. மக்கள் முன்னாடி இல்லாமல் வந்து நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்களே. நெருப்பு இல்லாமல் புகையாதுன்றது வந்து நம்மளுடைய வாதம் தான். உண்மையிலேயே அதில் நெருப்பு இருக்குதுதா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? சரிங்க சார், இப்போ வந்து வாரிசு அரசியல் உண்டாக்குனதே வந்து காங்கிரஸ் கட்சி தான். இப்போ சிதம்பரத்தை கத்தது அவங்க பையன், அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கு. ஏன் வந்து நீ கொடி தூக்குறோம், லாஸ்ட் வரை கொடி தூக்கிட்டே இருக்கணுமா? காங்கிரஸ்ல எல்லா கட்சியிலுமே மக்கள் கேட்குறது. நீங்கள் காங்கிரஸை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட இன்றைக்கி தமிழகத்திலேயே அந்த வாரிசு அரசியல் தானே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் காங்கிரஸில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கார்த்திக் அவரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவர் என்ன முதலமைச்சராக ஆக போகிறார்? ஒரு எம்பியாக தான் இருக்க போகிறார். ஒரு எம்பியாக இருக்கிறவருக்கு வந்து அவருக்கு தகுதி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் வர்றதுக்கு நம்ம ஒன்றும் ஆட்சேபனைகள் கிடையாது. யார் வேணாலும் வரலாம், எம்பியாக இருக்கிற உழைக்கிறவங்க யார் வேணாலும் வரலாம். கொடி தூக்குறவங்க லாஸ்ட் வரையும் எல்லா கட்சியுமே கொடி தூக்கிட்டு தான் இருக்காங்க. அவருக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருந்ததுனால ஈஸியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ நான் கொடி தூக்குனா லாஸ்ட் வரை கொடி தான் தூக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ மற்ற கட்சிகள் அது இல்லைன்றீங்களா? இல்லை, எல்லா கட்சியிலுமே இருக்கு. எல்லா கட்சிகள்லையுமே இருக்குது. அப்போ எல்லா கட்சியை பற்றி தான் பேசணும். நம்ம காங்கிரஸை மட்டுமே பேசி குறை சொல்லினதில் அர்த்தமே கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவிலையும் இருக்குது, திமுகவிலையும் இருக்குது, பிஜேபிலேயும் இருக்குது. நீங்கள் வந்து பாசிதம் வந்து புள்ள மட்டும்தானே இருக்கார். அமித்ஷாவுடைய பையனே இன்றைக்கி ஐசிசியினுடைய சேர்மனாக இருக்கார். எப்படி வந்தார்? மற்றவர்களுக்கு அது வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு அங்கே ஆளே இல்லையா என்ன? இருக்காங்க. அப்போ அதிகாரங்கள் இருந்தால் உங்களோட வாரிசுகளை வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது மக்களோட பார்வைகள் நீங்கள் வந்து ஒரு சட்ட நிபுணர், நீங்கள் தான் வந்து சொல்லணும். இப்போ என்கிட்ட வந்து அதிகாரம் இருந்துச்சுன்னா என் பையன், என் பேரன், என் பேத்தி அப்படி தான் போகுமா? நிச்சயமாக அதிகாரத்தில் கையில் இருக்கும்போது அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய வாரிசுகளும் குடும்பத்துக்கும் அனைத்தையும் செய்கிறதுக்கு அவங்க விடமாட்டாங்க. இது வந்து நேச்சராக நடக்கிறது தான். அப்போ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துணை முதல்வர் வந்து இப்போ இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சார் வந்த உடனே ஒரு கூத்தாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் எடுத்த உடனே நம்ம வந்து ஆனால் மக்களை சந்திச்சு தான் வந்து அவர் வந்து ஓட்டு பெற்றார். யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சு இன்னும் உடனே துணை முதல்வர் கிடைக்குது. ஏன்னா அந்த கட்சியில் இன்னுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆக்டான ஆள் பார்த்தீங்கன்னா சீனியர் வந்து துரைமுருகன் சார். அவருக்குலாம் வந்து அதுக்கும் அவரோட கஷ்டங்கள் இருக்குல்ல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ உதயநிதி அவர்கள் வந்து படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். 4 படம் நடித்த உடனே ஃபெமிலியர் ஆன உடனே அவரும் ஒரு திரைப்பட நடிகர் தான். மக்கள் பணியாற்றிலாம் அவர் வரல. திடீர்னு எம்எல்ஏ சீட்டை கொடுக்குறாங்க. எம்எல்ஏ சீட்டு கொடுத்த உடனே மினிஸ்டர் ஆகிறாங்க. மினிஸ்டர் ஆகின உடனே துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. எப்போ அவர் முதல்வர் ஆவார்னு தெரியாது. அப்போ இவரே உடனடியாக முதலமைச்சர் பதவிக்கு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரணும்னு நினைக்கும்போது, விஜய் அவர்கள் வந்து ஒரு இயக்கத்தையே உருவாக்கி போராடி மக்கள்கிட்ட போய் வாக்குகளை வாங்கினதுக்கு அப்புறம் தானே அவர் முதலமைச்சர்ன்றத அந்தஸ்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாதுல்ல. இமீடியட்டாக வந்தாச்சாங்க. இவங்க எல்லாம் ஆரம்பித்து ஒரு கட்சியை ஆரம்பித்து மக்களை சந்தித்து போராட்டங்கள் நடத்தி அதன் மூலமாக தான் ஒரு மினிஸ்டர் பதவியோ அல்லது முதலமைச்சர் பதவியோ வாங்க முடியும் அப்படின்ற வரது நம்ம நிச்சயமாக பாராட்டி தானே ஆகணும். விஜய் சார் வந்து பாராட்டுறீங்க? நிச்சயமாக பாராட்டணும். சார், இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 91, 96 காலகட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வர்றதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி சார். ஸோ வந்து அவரோட அசாசினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து எல்டிடி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. சொந்த வந்து காங்கிரஸ் அவரே வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து வயநாடு எலெக்ஷனில் அந்த குற்றவாளிகளை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்றது வந்து அந்த ஓட்டுக்காக சொல்ல இத்தனை வருஷங்கள் சொல்ல 91 கிட்ட 34 ஆண்டுகள். ஏன் வந்து அவர் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து ஓட்டுக்காக வந்து ஒரு விஷயங்களை எங்கள் தங்கச்சி வந்து அப்பாவை கொன்னவங்களே வந்து மன்னிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ ஓட்டுக்காக வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுமா? நிச்சயமாக இல்லை. அதாவது காங்கிரஸினுடைய இழப்பை வந்து நம்ம வந்து நிச்சயமாக பார்க்கணும். ராஜீவ்காந்தின்றவர் வந்து ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு பிரதமர். அவர் வந்து தமிழகத்தில் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக அதை எடுத்துக்க முடியாது. இது போன்ற சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் நடந்தால் அவங்க என்ன பேசுவாங்கன்றதை நீங்கள் சிந்திக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்தியாவிற்கு வரவே கூடாது. அது எந்த பிரதமர்களாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரிகளாக இருந்தாலும் சரி, எந்த முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு சம்பவம் அடுத்த நாட்டிலிருந்து வந்து நம்மளுடைய நாட்டுக்கு இப்படி ஒரு பிரதமரை வந்து ஒரு அசாசினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையை அது உண்டாக்கி இருக்குன்றதை தான் பார்க்க முடியும். அந்த சூழ்நிலையில் கூட தன்னுடைய தகப்பனாரை இழந்தவங்க
ஒவ்வொரு வீட்லேயுமே அதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா அப்படின்றத விட்டுடுங்க. இது நம்ம வீட்டில் நடந்தால் நீங்கள் எப்படி அதை எடுத்துக்குவீங்க அப்படின்றது தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்னுடைய தகப்பனாருக்கு அப்படி நடந்தால் அது நீங்கள் நான் எப்படி எடுத்துக்குவேன் அது. ஸோ அப்போ அந்த மிகப்பெரிய ஒரு துயரத்தை வந்து அவங்க வந்து மன்னிக்கக்கூடிய அளவுக்கு மனப்பான்மை இருக்குன்னா நிச்சயமாக அதை வரவேற்கணும். அது வந்து ஒரு அரசியலாகவே நம்ம பேசும் பொருளாக மாற்றிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. அது செந்தமன் சீமான் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ராஜீவ்காந்தி கொண்டதே நான் தான் அப்படின்றார். அப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய மனநிலையை தான் நம்ம வந்து ரொம்ப சோதிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. காரணம், அவர் என்ன பேசுகிறாருன்றது அவருக்கே தெரியாது. இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். அதை பேசுனதே அவர் திருப்பி போட்டுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் இருக்குது நமக்கு. அதில் ஒன்றும் பெருசாக அவர்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லை. அவர் வாய் சொல்லில் வீரரடி, அவ்வளோதான். ஏன் அந்த வார்த்தைகளை சொல்கிறாருன்னா, ராஜீவ்காந்தி ஜெய்வர்தனை ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு போரே வந்தது. அது ஏன் நீங்கள் அவர் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. இந்த விஷயங்கள் வந்து சொல்கிற இப்போ மனநிலைகள் சரியில்லைன்றீங்க. நீ பெரியார் பற்றி பேசுறாரு, நீ பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தா பெரியார் எதிர்த்திருப்பாரு அப்படின்றாரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதே பெரியாரை தானே அவர் முதல்ல ஆஹா ஓஹோன்னு வானவேற பேசியிருக்காரு. அந்த வீடியோவும் வந்திருக்குல்ல. அப்போது அந்த அளவுக்கு பேசியவர் பின்னாடி அதே பெரியாரை இழந்து பேசுகிறாரு. அப்போது அதனுடைய மனநிலையை அவருக்கு என்னன்னு நம்ம சொல்கிறது? இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரே கான்செப்டாக மனநிலையை செக் பண்ணணும்னு நிச்சயமாக. ஆனால் இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு 23,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். இப்போ அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குங்களே. ஓட் பேங்க் இருக்குங்க. அதாவது அதுதான் சொன்னேன், அவர் வாய் சொல்லில் வீரரடி. மக்கள் நம்புகிறாங்க. இளைஞர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னும் போது வலிமையாக ஒருத்தர் வந்து ஒரு பொய்யை பேசுவார் அப்படின்னா அது உண்மை நம்புகிறாங்க. அந்த உண்மையை வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி கூடிய இளைஞர்களுக்கு இன்றைக்கி இல்லைன்றது தான் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா வரலாறு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கார். வரலாறு தெரிஞ்சவங்ககிட்ட இது பேச முடியாது. அதே மாதிரி வந்து ரஜினி சாரை போயிட்டு மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரியாரே எதுக்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ பிஜேபி இப்போ ஒரு டேட்டா வந்து காட்டுறாங்க. இவர் 23,000 ஓட்டு வாங்கினது. போன வாட்டி வந்து 13,000. இவங்க வந்து பிஜேபி 12,000 வாங்கியிருக்காங்க. பிஜேபியோட ஓட்டு இவருக்கு வந்துருக்கு. இப்போ இவங்க வந்து மறைமுகமாக பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி வச்சு தான் நான் சொல்ல முடியாது. கூட்டணி வச்சுருந்தா அவருக்கு பகிரங்கமாக அறிவிச்சிருக்கணும். மறைமுகமாக இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போது திமுக வெற்றி பெற்றதுன்னா திமுகவுடைய ஓட்டு மட்டுமே அங்கே விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மதிமுகவிலிருந்து, காங்கிரஸிலிருந்து, மற்ற பிற கட்சிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அத்தனை கட்சிகளுடைய ஓட்டு தானே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் சேர்ந்துருக்கோம். அதே போல் தான் பிஜேபி இன்றைக்கு மறைமுகமாக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு சமூகத்துக்காக வந்து குரல் கொடுக்குறவங்க வந்து இன்னைக்கு நான் யாரை சொல்ல வரேன்னா, ஆம்ஸ்டாங் அவரோட வந்து கொலை வந்து சமூகத்துக்காக வந்து ஒரு குரல் கொடுத்தவர். இந்த ஆட்சி திமுக ஆட்சியில் தான் நடந்தது. இன்னுமே வந்து உங்களை மாதிரி ஒரு வழக்கறிஞர் நம்ம ஆனந்த் சார்லாம் இன்னுமே போராடிட்டு இருக்காங்க. அதுக்கான தீர்வுகள் இன்னும் வரல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சமுதாயத்துக்காக போராடுறவரே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் அதான் வெட்டுறாங்க. ஸோ அடுத்தவங்க வந்து எப்படி குரல் கொடுக்க முடியும்? அந்த இதுதான், அதாவது இந்த ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு சரியில்லாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் செம்பியத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த செம்பியம் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போது ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஒருத்தரை வெட்டுறாங்க அப்படின்னா அப்போது முன்கூட்டியே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவங்கள பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கணும். அவருக்கு ஒரு பாதுகாப்பு அவருக்கு கொடுத்துருக்கணும். அந்த பாதுகாப்பற்ற